ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து ஐ என்னட்டு பின்னுறேன்னு பார்ப்போம். ஏபிசிடி ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஏபிசிடி ஐக்கான என்னட்டு பின்னுறேன்ட்டு இன்றைக்கி ஐ எப்படி பின்னுறேன்னு பார்ப்போம். 3 மில்லிமீட்டர் கம்பியும் போல் நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வழக்கம் போல் முடிச்சு போட்டுட்டு 25 செயின் பின்ன போகணும். 1 2 3 4 5 25 பின்னிட்டு இப்போ வந்து 25 செயின் பின்னிட்டேன். பின்னிட்டு 1 1 2 ரெண்டாவதுக்கு வந்து 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். பக்கத்துக்கு திரும்ப 1 டபுள் க்ரோஸே பின்னிட்டு 5 டபுள் க்ரோஸே நான் ஒன்றா சேர்த்து பின்ன போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த திரும்பி வரணும், வளைஞ்சி வர்றதுக்காக. இப்போ 1 அப்படியே வச்சுக்கொண்டு 2 அப்படியே வச்சுக்கொண்டு 3 அப்படியே வச்சுக்கணும். 4 5 5 டபுள் க்ரோஸு ஒன்றா பின்ன பண்ண 2 4 6 கம்பியில் 6 நூல் இருக்குது. அப்படியே 6 காலையும் அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்கொண்டு வரணும். அப்படி இழுத்துக்கொண்டு வரைக்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வளைஞ்சு ஐக்கு வந்து ஒரு பக்கத்தான அப்படி வளைஞ்சு இப்படி வரும். சேர்த்து பின்னிட்டு இனி வந்து 10 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். அப்படியே தொடர்ந்து 10 தனித்தனியாக 1 2 ஒவ்வொன்றுக்கையும் 1 டபுள் க்ரோஸ் இப்படி 10 பின்ன 3 4 5 6 7 8 9 10 2 4 6 8 10 அப்போ 10 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இனி திரும்ப 5 டபுள் க்ரோஸையை முதல் பின்ன மாதிரி சேர்த்து பின்ன போனேன். சரி, 1 பின்னி அப்படியே வச்சுக்கொண்டு 2 அப்படியே பின்னி வச்சிருக்கணும். 3 சரி 1 2 ஓகே 3 4 5 பார்த்தீங்கன்னா 2 4 6 கம்பியில் 6 நூல் இருக்கு. 5 டபுள் க்ரோஸையும் அப்படி சேர்த்து ஒன்றா பின்னிட்டு அப்போ மேலுக்கு 1 டபுள் க்ரோஸு பக்கத்துக்கு 4 டபுள் க்ரோஸு 1 டபுள் க்ரோஸு இப்போ பின்னிட்டேன். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இனி இந்த மேலுக்கு இப்படி கொண்டு வர வைக்கணும். இந்த மூளைக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னி ஒவ்வொன்றுக்கு இப்படி அந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்து இப்படி எடுத்து இது கலவுறது. இது வந்து நாங்கள் வந்து அந்த மேல் பக்கம் மூளைக்கான போகணும். ஈண்டு மற்ற பக்கம் பின்னுறதுக்கு அப்போ இப்படி
வந்துட்டு சரி மூளை பக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் மூளைக்கான ஸ்லிப் ஸ்டிச் பின்னி இப்படி கொண்டு வந்துட்டேன். இனி வந்து 3 செயின் பின்ன போகிறேன். 1 2 3 3 செயின் பின்னிட்டு 1 2ஆவதுக்குள்ளே கொண்டு வந்து 1 2 3 3 செயின் பின்னினால 1 2ஆவதுக்குள்ளே 1 டபுள் க்ரோஷே பின்னணும். பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 வந்து 1 2 3ஆவதுக்குள்ள இதே நீருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்து இதே நீருக்கு 3ஆவதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐயன்ட்ட மேல் பக்கம் சரி அதே மாதிரி கீழ் பக்கத்துக்கு பின்னணும். அப்போ என்ன செய்யறோம் இப்படி ரெக்டாக வெட்டி பின்னி கொண்டு இருக்காமல் ரெக்டாக நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கொண்டே போவோம். முதல் போட்ட மாதிரி இப்படி போட்டு இப்படி அடுத்த பக்கம் கீழ் பக்கம் மூளைக்கான ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு போவோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நாங்கள் இப்போ ஏதாவது ஒன்றில் பேர் மாதிரி முன்னெடுத்து அல்லது ஏதாவது ஒன்றுக்கு உடுப்பு அல்லது பேக்கு அல்லது பின்னிட்டு தொப்பி எல்லாம் நாங்கள் வந்து இந்த எழுத்துக்களை இதெல்லாம் பெட்ஷீட்டு மாதிரி பின்னி அப்படி இப்போ வந்து கீழ்ப்பக்க மூலகான பின்னி கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மேல் பக்கம் மூலகான ஸ்லிப் ஸ்டிச் பின்னி கொண்டு வந்துட்டேன். 1 2 3 3 செயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு 1 2ஆவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு நான் திருப்ப பின்னி 3 செயின் பின்னினாங்க. ஒன்று 2ஆவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு வழக்கம் போல் 1 2 3 அதாவது இதே நீருக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுரும். இதை நீங்கள் நேராக எடுத்து விட்டிங்கன்னா சரி. மிச்ச நூலை முடிச்சு போட்டுட்டு மிச்சத்தை கொண்டு வந்து எனக்கு சரி விட்டீங்கண்டா.
இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ரெடி. பாய் பாய். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த எழுத்தை பார்ப்போம்.